வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 146 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் ஓரளவு மார்க்கெட் 142 சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்க காரணத்தினால கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அதனால் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட திட்டமாக இருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தது. ஆனால் 146 விட்டு மேலே நிற்க முடியாமல் கீழே வந்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுக்கு 144 சப்போர்ட் கொடுத்து 148 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நேற்று இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர நேரமும் இருந்தது. அந்த நேரத்தில் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே ரிப்போர்ட் அமைஞ்சிருந்தது. ஆனாலும் 142 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போக முயற்சி செஞ்சு 145.6 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஓரளவு ஏற்ற இறக்கத்தோடையே இருந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு குழப்பமான இடத்துல தான் இருக்குது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. ஏன்னா மார்க்கெட்டில் 142 சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ட்ரெண்டுக்கு எதிராகவும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் ஒரு சில ரிஸ்க்கான விஷயத்தை செய்யலாம். இது ஒரே ரிஸ்க்கான ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான். பாதுகாப்பாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க ப்ரைஸ் ஆக்ஷனை ஓரளவு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். 147 விட்டு மேலே போகிறப்போ பை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 146 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. 147 விட்டு மேலே போகிறப்போ வாங்கலாம். 144 இல்லை அது கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க பை பண்ண நினைக்கிறவங்க. ஏன் இதை செய்கிறோன்னா ஒரே ஒரு அடிப்படை காரணம் தான். கீழே விழுற மார்க்கெட்டாக இருந்தால் இன்வென்ட்ரி போட்டு வந்த சமயத்தில் கீழே விழுந்திருக்கும். ஆனால் அது விழாமல் நின்றுட்டுருக்கு. அதனால் ஓரளவு ரிஸ்க் எடுக்கலாம். இதனால் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு நினைக்க வேணாம். இது ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டில் நடக்கிற பையிங்கை டார்கெட் பண்ணி செய்கிற வேலை இல்லை அப்படின்னா இது பை பண்ணுறவங்களுக்கு. அடுத்தது என்னென்னா 152 வந்தோன்னே செல் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி 152 வந்தோன்னே செல் பண்ணிட்டு 53க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இதை ஏன் செய்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் லெவல் 152 முடியும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் 152 என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பற்றியே நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த 2 வாய்ப்புகளும் உண்டு ட்ரேடிங்கில். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.